வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு மாயமும் மந்திரமும் நிறைஞ்ச ஒரு காட்டுக்குள்ள ஒரு பயணம் போக போறோம். அங்க ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு அதிசய மரத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு சூப்பரான கதையை கேட்கலாம். ரெடியா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆனா ஐயையோ, என்ன இது? ஒரு காலத்துல பச்சை பசேல்னு செழிப்பா இருந்த இந்த காடு இப்ப பாருங்க, தண்ணியே இல்லாம தாகத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கு. மரங்கள் எல்லாம் வாடி போய் சோகமா தலைய தொங்க போட்டு நிக்கிது. நிலம் எல்லாம் பாழம் பாழமா வெடிச்சு கிடக்கு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. மத்த குழந்தைங்க எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருந்தப்போ நம்ம ஹீரோ கனின் மட்டும் ரொம்ப சோகமா இருந்தான். ஏன்னா அவனோட சின்ன மனசு இந்த வாடி போன செடிகளை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதனால தன்னோட குட்டி வாட்டர் பாட்டில் இருந்த கொஞ்சோண்டு தண்ணிய அந்த செடிகளுக்கு ஊத்தி அதோட தாகத்தை தீர்த்தான். அப்பதான் ஒரு புதருக்கு பின்னால இருந்து திடீர்னு ஒரு ஒளி. என்னடா அதுன்னு கண்ணின் மெதுவா எட்டி பார்த்தா, அடேங்கப்பா, என்ன ஒரு ஆச்சரியம்! சுத்தி எல்லாமே காஞ்சி போய் கிடக்கும்போது ஒரே ஒரு மாமரம் மட்டும் பச்சை பசேல்னு சூரியன் மாதிரியே ஜொலிக்கிற தங்க பழங்களோட தனியா நின்னுட்டு இருந்துச்சு. கணியனுக்கு பசி வயித்த கிள்ளுச்சு. அந்த தங்க மாம்பழத்தை பார்த்ததும் அவனுக்கு சாப்பிடணும்னு ஒரே ஆசை. ஆனா அவன் பேராசைப்படல. ரொம்ப மரியாதையா அந்த மரத்துக்கிட்ட அனுமதி கேட்டான். அழகான மாமரமே, எனக்கு ரொம்ப பசிக்குது. உன்னோட பழங்கள்ல இருந்து ஒரே ஒரு பழத்தை மட்டும் நான் எடுத்துக்கலாமா? அப்போ ஒரு அழகான பச்சைக்கிளி பறந்து வந்து அவனோட நல்ல மனச பாராட்டி சொல்லுச்சு, கனின், உன்னோட அன்புக்கு இதோ ஒரு பரிசு. உனக்கு தேவையான ஒரு பழத்தை மட்டும் எடுத்துக்கோ. ஆனா ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, பேராசைப்பட்டா பெரிய நஷ்டம் வந்துரும். அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்ட அடுத்த நொடி கனினோடம்ல ஒரு மேஜிக். அவனுக்குள்ள ஒரு புது சக்தி வந்துச்சு. இப்போ அவனால மரங்கள் பேசுறத கேட்க முடியுது. பூமிக்கடியில தண்ணி எங்க இருக்குன்னு மரங்கள்லாம் அவனுக்கு ரகசியமா வழிகாட்ட ஆரம்பிச்சுது. ஆனா இந்த நல்ல விஷயத்த எல்லாத்தையும் தூரத்திலிருந்து ஒரு கெட்ட கண்ணு பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அது யாருன்னா, ஒரு பேராசைக்கார மரவெட்டி. தன்னோட கோடாரிக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிருச்சுன்னு மனசுக்குள்ளேயே கெட்டத்தனமா சிரிச்சுக்கிட்டான். இந்த மரத்தை வெட்டி இந்த தங்கப்பழங்களை எல்லாம் வித்தா நான் தான் இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் அப்படின்னு திட்டம் போட்டான். அந்த மரம் வெட்டி கோடாரிய தூக்கிக்கிட்டு மரத்தை வெட்ட வந்தான். ஆனா நம்ம சின்ன பையன் கண்ணின் ஒரு பெரிய புயலையே தடுக்கிற மாதிரி மரத்துக்கு முன்னாடி தைரியமா வந்து நின்னுகிட்டான். ஐயா, தயவு செஞ்சு இந்த மரத்தை வெட்டாதீங்க, இது நம்ம காட்டுக்கே உயிர் மாதிரி அப்படின்னு கெஞ்சினான். ஆனா அந்த கல் நெஞ்சக்காரன், எல்லாம் சரி, ஓரமா போடா பையா, எனக்கு பணம் தான் முக்கியம்னு கோபமா கத்துனான். மரம் வெட்டி கோடாரிய ஓங்கினான். அவ்வளோதான், மரத்தோட கதை முடிய போதுன்னு எல்லாரும் நினைச்சப்போ அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. இயற்கை தன்னோட குழந்தைய காப்பாத்த அதுவே களத்துல இறங்கிடுச்சு. அவன் கோடாரிய ஓங்கின அடுத்த செகண்டு அந்த மாமரம் ஒரு போர் வீரன் மாதிரி மாறிடுச்சு. அதோட கிளைகள் பாம்பு மாதிரி நீண்டு அந்த மரம் வெட்டியோட கையையும் காலையும் சுத்தி வளைச்சு பிடிச்சிருச்சு. அவனால கொஞ்சம் கூட அசைய முடியல. ஐயோ, காப்பாத்துங்கன்னு பயத்துல அலர்னான். மரம் வெட்டியோட அழுகுரல் கேட்டு நம்ம கனின் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் மெதுவா மரத்துக்கிட்ட போய் அதோட அடிமரத்தை மென்மையா தடவி, அன்பு மரமே, ப்ளீஸ் அவரை விட்டுடு, அவர் தெரியாம தப்பு பண்ணிட்டார், அவரை மன்னிச்சிடுன்னு ரொம்ப உருக்கமா கேட்டான். அந்த பச்சைக்கிளி ஒரு நீதிபதி மாதிரி கம்பீரமா வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுச்சு. இவனை விடுவிக்கணும்னா இவன் ஒரு சத்தியம் செய்யணும். இதுவரைக்கும் அவன் வெட்டின ஒவ்வொரு மரத்துக்கும் பதிலா 100 மரக்கன்றுகளை நட்டு இந்த காட்டுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு. ஒன்னில்ல, ரெண்டில்ல, 100 மரக்கன்றுகளா? அந்த மரம் வெட்டிக்கு அப்போதான் தன்னோட தப்பு புரிஞ்சுது. அவன் கண்ணீர் விட்டு அழுதான். நான் கண்டிப்பா செய்றேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு தலையாட்டினான். அவனோட மனமாற்றத்தை பார்த்ததும் மரம் அவனை மெதுவா விடுவிச்சுது. அன்னையிலிருந்து அந்த மரம் வெட்டி ஒரு புது மனுஷனா மாறினான். கோடாரி பிடிச்ச அவனோட கைகள் இப்போ அன்போட மரக்கன்றுகளை நட்டுது. நம்ம கனின் கூட சேர்ந்து அவன் இப்போ காத்தோட உண்மையான காவலன் ஆயிட்டான். அவங்க 2 பேரோட உழைப்புல கொஞ்ச நாள்லயே அந்த காஞ்சி போன நிலம் ஒரு ஸ்வர்க்க மாதிரி மாறிடுச்சு. எங்க பார்த்தாலும் பசுமை பூத்து குலுங்குது. காத்துல பூக்களோட வாசம், பறவைகளோட சந்தோஷமான பாட்டு, அந்த ஊரே இப்போ ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. பாத்தீங்களா நண்பர்களே, ஒரு சின்ன பையனோட அன்பு ஒரு பெரிய தப்பையே சரி செஞ்சிருச்சு. நாமளும் நம்ம கண்ணின் மாதிரி இயற்கையை ரொம்ப நேசிக்கணும். நம்ம வீட்ல ஒரு சின்ன செடியை நட்டா கூட அது நம்ம பூமிக்கு நாம செய்யற ஒரு பெரிய உதவிதான், இல்லையா? இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். இயற்கை நம்மளோட எல்லா தேவைகளையும் கண்டிப்பா பூர்த்தி செய்யும். ஆனா நம்மளோட பேராசையே அது எப்பவுமே பூர்த்தி செய்யாது.
அதனால பேராசையை விட்டுட்டு இயற்கையை நேசிப்போம், நம்ம வாழ்க்கைய அழகாக்குவோம். நண்பர்களே, 1000 சப்ஸ்கிரைபர்களை அடைய எனக்கு உங்கள் உதவி தேவை. ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களா? பிறகு விருப்பம் இருந்தா unsubscribe பண்ணிக்கலாம். Did you like this story? Click here for the next adventure and subscribe to Masti Tales. Bye-bye!